ஹேர்மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் மேடம் ஒய்யாரி பார்ட் 4. அப்புறம் ஒரு பர்த்டே விஷஸ் சொல்லிக்கணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் உமா அவங்களுக்காக என்னோடய பர்த்டே விஷஸை இங்கே சொல்லிக்கிறேன். ஹாய் உமா, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னோட பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக் இப்போ காரில் போயிட்டுருக்கும்போதே ½ லேட்டர் ஒரு இடத்துல டிரைவர் காரை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சார், உங்கள் சிஸ்டர் மினியோட வீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட மம்மி, மினி எதுக்குடா அங்கே கூட்டிகிட்டு போகணும், என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க லில்லி ஆண்டி. மம்மி அமைதியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கசன் சிஸ்டர் மினிக்கு கால் பண்ணுறாங்க ஜங்குக். 5 minutes லேட்டர் மினி இப்போ ஃப்ரண்ட் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அழகாக உட்காந்துட்டாங்க. அண்ணா, எதுக்காக இந்த டைமில் என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை கிடச்சிருச்சு, ஸோ குழந்தையோட மம்மிக்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கணும்ல, அதான் அவங்க மம்மியை நானும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு பார்த்து மினி. அப்போ ஜங்குக் அப்படியே ஒய்யாரிய தன்னோட ஹேண்ட்ஸில் மெதுவாக தூக்கி காட்டுறாங்க. இந்த பாரு, இவ தானே இந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் இருக்க குழந்தை இதுதான், நல்லா தெரியுது. அச்சோ, என் செல்லக்குட்டி அண்ணா, சூப்பர். எஸ்டர்டே தான் சொன்னேன், அதுக்காட்டியும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. என் அண்ணா மாஃபியா வேர்ல்டோட கிங்குங்கிறத ஒவ்வொரு செகண்ட்லேயும் நீங்கள் நிரூபிக்கிறீங்க. போங்க, குழந்தைய கொடுங்க, ஆசையாக இருக்குது எனக்கு பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை மினி, இப்போ தான் தூங்குறா, இன்னும் 1 hourல முழிச்சுப்பா. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அவளுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இது நைட் டைம். ஸோ ஜங்குக்கோட மம்மி சொல்கிறாங்க, டேய் ஓம்புலன்னு சொல்கிற, அப்புறம் ஏதோ மினி காணா போன குழந்தைன்னு சொல்கிறா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, இது நைட்டு, கண்ணை மூடி கம்முன்னு தூங்குங்க, அதை விட்டு நொன்னு பேசாமல் எதா இருந்தாலும் உங்களுக்கு நாளைக்கு தெரியும், ஸோ கீப் குவைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஜங்குக் மம்மி அதோட கம்முன்னு ஆயிட்டாங்க. மினிக்கு ஒன்றுமே புரியலை. அண்ணா என்ன சொல்கிறாங்க லில்லி மம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றுமில்ல மினி, உனக்கு நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இது, குழந்த வந்து உங்களோடதுன்னு மம்மி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் என்னடானா எனக்கிட்ட அட்ரஸ் கேட்டீங்க, நானும் உங்கள்கிட்ட என் ஒயினோட அட்ரஸை கொடுத்தேன். அதுக்கப்புறம் நைட்டு திடீர்னு ஒரு 1 hour முன்னாடி கால் பண்ணி, ரெடியாரு, நீ கொடுத்த அட்ரஸ்க்கு நம்ம கிளம்புறோன்னு சொன்னீங்க. ஏதோ விஷயம் தெரியுது எனக்கு, என்னன்னுட்டு சொல்லிவிடுங்க, எனக்கு ஏதோ மனசுக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஜங்குக் அப்போ இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு சொல்கிறேன், இப்போ இல்லை, டுமாரோ மார்னிங் சொல்கிறேன், இப்போ நீ கொஞ்சம் சில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் தன்னோட பொண்ணை அப்படியே தன்னோட ஜஸ்ட்டில் சாய்ச்சி தூங்க வச்சுட்டு அமைதியாக சாஞ்சு உட்காந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வைனோட கிராமத்தில் இப்போ பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி பஞ்சாயத்து கூட்டியிருக்காங்க. பயங்கரமான சண்டை நடந்துகிட்ருக்கு. வைனோட டேடி, மம்மி, சித்தி 3 பேரும் ஒரு கோல்டு ஃபேஸில் சைடில் போட்டிருக்க சேர்ஸில் உட்காந்துட்ருக்காங்க. வைனுமே ரொம்ப கோஷியாக தன்னோட மாமி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டு கிடக்கிறது பாருங்கள் மம்மி. ஐயா டேடி தான் சத்தம் போடணும், ஆனால் அவனுங்க என்னமோ கத்திட்டு கிடக்குறானுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன் தன்னோட மம்மிக்கிட்ட. அப்போ மாயா பாட்டிமா தன்னோட பொண்ணை பார்த்து, இந்த பிங்கி புருஷன் இருக்கானே சரியான முரடன், தேவையே இல்லாததுக்கெல்லாம் கத்துவான், சண்டை போடுவான், அவன் டேடி தான் கத்திக்கிட்டு கிடக்கணும், ஆனால் அவர் கம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு, பொண்ணை ஆட்டையை போட்டு தூக்கிட்டு போனவனுங்க அவனுங்க கத்திட்டு கிடக்குறானுங்க. ஐயா இதில் வேற இவளுக்கு 2 பேரையும் பிங்கியும் டேடியும் சேர்த்துக்கணுமா, குடும்பத்தோடு ஒன்றா சேர்த்துக்கட்டும், என்னம்மா பண்ணிக்கிட்டு ஒழியட்டும், நம்மளுக்கு என்ன, நாம் நல்லா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மோனா பாட்டிமா உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் மின்கு தாத்தா கிடுகிடுன்னு வந்து மிஸ்டர் கிம்மை பார்த்து நின்று, ஏன் பொண்டாட்டியை நீ ஆட்டையை போட்டுக்குவ, என்னோட பேத்திங்களை ஏன் தங்கச்சி பிள்ளைங்க கட்டிக்கக்கூடாதுன்னு நீ யாருடா சொல்கிறதுக்கு, நீ வேணால் சொல்லிக்கலாம் அந்த ஊருக்குள்ளே, என்னோட பையன் ஹாங் உன்னோட பையன்னு சொல்லி, ஆனால் எனக்கு தெரியும்டா, அடியே பிங்கி,
என் பிள்ளையா என் புள்ளனே சொல்ல முடியாத அளவு பண்ணிவிட்டலடி நீ. அதுக்கு தாண்டி வச்சேன் ஆப்பு உனக்கு. என் பேத்திங்க 2 பேரும் இப்போ என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஏதாவது பேசிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பிச்சு போடுவேன். என்னோட தங்கச்சி பசங்களுக்கு என் பேத்திங்களை பிடிச்சிருந்தது. என் பேத்திங்களுக்கும் ஜூனையும் காயையும் பிடிச்சிருந்தது. என்ன பிரச்சனை அதில் உனக்கு? கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்க. என் பேத்திங்க விருப்பப்பட்ட வாழ்க்கையை சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிவிட்டு உன் லைஃப்பை சூஸ் பண்ணலை? அந்த மாதிரி தான். ஒழுங்கு மரியாதையாக என் பேத்திங்க 2 பேரை ஏற்றுக்கிட்டு சமத்தா ஊரறிய கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுற. கோவிலில் வச்சு நான் தாலியை கட்ட சொல்லிட்டேன் என்னோட தங்கச்சி பசங்களை. இருந்தாலும் ஊர் முன்னாடி ஒரு கல்யாணம் கௌரவமாக நடக்கணும். எல்லாம் அத்தனை பேரையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு தாத்தா. அவ்வளோதான். கிம் தாத்தா எழுந்து நின்று ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க மின்குக்கு. அப்பா, அடே என்னை விட ஹைட்டாக இருக்கேன்னு அடிச்சிட்டியாடா என்னே, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு கிட்ட வர்றாங்க அடிக்கிறதுக்கு. அதுக்குள்ளே அந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படியே பிடிச்சி 2 சைடும் ஸ்டாப் பண்ணுறாங்க. அந்த டைமில் மின்கு தாத்தா எல்லாரையும் பிடிச்சி ஏற்றி விட்டுட்டு, என்னையே அடிச்சிட்டியாடா நீ, ஏன் பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு என்னையும் அடிக்கிறியா, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாத்தாவோட காலரை வந்து பிடிக்கிறாங்க. அந்த டைமில் மின்கு தாத்தாவோட ஹேண்ட்ஸை இன்னொரு டேட்டூ போட்ட ஹேண்ட்ஸ் அப்படியே க்ரிப் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டர் கிம்மோட காலர்லேருந்து மின்குவோட ஹேண்ட்ஸை அந்த டேட்டூ போட்ட ஹேண்ட்ஸ் அப்படியே பிரித்து விடுது. அப்பா அப்பா வலிக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மின்கு தாத்தா சைடில் திரும்புகிறாங்க. வேறு யாரும் கிடையாது, ஜங்குக் தான் அது. மின்கு தாத்தாவுக்கு ஐஸே வைடாகி போச்சு. ஐயோ யார் இது இப்படி ஜெயிண்ட்டு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறது? ஐயோ யார் இது? வெளியூருக்காரன் வந்து என் கையை பிடிச்சி விட்டான், வாங்க வந்து என்னான்னு கேளுங்க. ஐயோ விடுறா, என் கையை வலிக்குது அப்படின்னு கத்துறாங்க மின்கு தாத்தா. உயிரே போகணும் இருக்குது மிஸ்டர் கிம்முக்கு. ஐயோ இவன் எங்கே கண்டு வந்தான்? ஐயோ பதமாக எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சா வந்துட்டானே. ஐயோ இவனுக்கு கல்யாணம் பண்ண வச்சுருந்த பொண்ணு ஓடி போயிட்டானே, நான் எப்படி சொல்கிறது? ஐயோ போச்சு அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு பிக்குன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்க மிஸ்டர் கிம். மோனா பாட்டிமாவுக்கோ பிங்கு பாட்டிமாவுக்கோ ஜங்குக்கோட இப்போ இருக்க இந்த இமேஜ் தெரியாது. ஸோ யார் அது அப்படின்னு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வாயின் டக்குன்னு எழுந்து நின்று குறுன்னு ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே ஓடி போயிட்டாங்க அந்த இடத்த விட்டு. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர், யாருப்பா நீங்கள், கையெடுங்கப்பா, பெரிய மனுஷன் வழியில் கத்துறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி ஏற்றி விட்டுட்டாங்க. 2 ஸ்டெப் பேக்கில் போய் நின்றுட்டாங்க. காய் ஜூன் 2 பேரும் வந்துட்டாங்க ஜங்கு கிட்ட. ஏய், என் ஊருக்குள்ளே வந்து யார்ரா நீ அப்படின்னு அதட்டுறாங்க ஜூன். உன் ஊருக்குள்ளே வந்தேனா? அப்போ எனக்கு இந்த ஊர் எது? எனக்கும் இதாண்டா ஊர் மாமே அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறாங்க ஜங்குக். அந்த டைமில் கார் சைடில் நின்றுக்கிட்டு இருந்த லில்லி ஆண்டி அமைதியாக வந்து, பஞ்சாயத்து தலைவரே, என்னோட பையன் ஜியான் ஜங்குக்கு தெரியலையா அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவருக்கு உயிரே போயிடுச்சு. ஐயோ லில்லி பையனா அது, கெட்டது போச்சு, இன்னும் கலவரமாக போகிறது அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, என்னோட அங்கிள் கிம்மா எதுக்காக பஞ்சாயத்து கூட்டிகிட்டு வந்து இவங்கெல்லாம் யார் அடிக்கிற மாதிரி வர்றாங்க, என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கு அங்கிளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு லில்லி ஆண்டியோட ஒரே பையன் ஜங்குக் வந்திருக்காங்க அப்படின்னு. அவ்வளோதான். அடுத்த செகண்டே தன்னோட ஷர்ட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, ஜோன் காய் இங்கிட்டு வாங்க, அது என்னோட நாத்தனார் பையன் லில்லி பெரியம்மா இருக்காங்கள்ல, அவங்களோட பையன். உனக்கு அண்ணனுங்க தாண்டா, செய் உங்களுக்கு அண்ணன் தாண்டா அவன், விட்டுதலுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மின்கு அங்கிள். அந்த டைமில் ஜங்குக் மின்கு அங்கிளை பார்த்துட்டு, பிங்கி ஆண்டியோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது பிங்கி பாட்டிமாவுக்கு. ஐயோ வயசு கோளாறில் ஒரு தப்பை பண்ணி போட்டு காலம் ஃபுல்லாக அசிங்கப்படுறேன். ஐயோ இவளுக வேறு என்ன பண்ண போகிறானோ தெரியல, ஓடி போயிட்டாளுங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸை பிசைஞ்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. மோனா பாட்டிமாவுக்கு ஷாக்கிங்கில் என்ன பேசுகிறதுன்னு புரியலை. ஐய
இப்படிப்பட்ட ஒரு ஆணழகனை விட்டுப்புட்டா அந்த மாயாக்காரி ஓடுனா கருமம் பிடிச்சவ. ஜூனும் காயும் நல்லா தான் இருப்பானுங்க பார்க்குறதுக்கு. இருந்தாலும் இவன் பார்க்க பயங்கர ஜோடனையாக இருக்கானே அப்பா. 2 காதுலையும் தக தகன்னு டைமண்ட் மின்னிக்கிட்டு இருக்கு. எம்புட்டு காது குத்திருக்கான், நெக்கில், ஹேண்ட்ஸில். ஐயோ தாங்க முடியலை. எவ்வளவு ஜுவல்ஸு, என்ன வேலை தான் பார்ப்பான் இவங்க. சிட்டிக்குள்ளே நல்லா வசதியான பார்ட்டி, இங்கே வந்திருக்கான். அதுவும் தகவலே சொல்லாமல் எப்படி ஓடி போனது தெரியும். ஐயோ நிச்சயம் பண்ண பொண்ணு வேறு. என்ன நடக்க போகிறதுன்னு வேடிக்கை பார்ப்போம். ஜாலி, எனக்கு நல்லா வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாட்டிமா ஜங்குக்கை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர் எல்லாருக்கிட்டையும் பேசி அமைதியாக உட்கார வச்சுட்டாங்க. எல்லோரும் இப்போ அங்கே இருக்க டேபிள்ஸில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே பாருங்கள் மின்கோ, நீங்களும் மிஸ்டர் கிம் நீங்களும் கலந்து பேசி முடிவு பண்ணுங்கள். ஜங்குக் தான் வந்துட்டாங்களே, அவங்கக்கிட்டையும் விஷயத்த சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கலந்து பேசி முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா தன்னோட ஹஸ்பண்டோட ஷோல்டரில் இடித்து, யோ மிஸ்டர் கிம், உனக்கெல்லாம் வெக்கமாகவே இருக்காதா? லட்டு மாதிரி தங்கச்சி பையனை வச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வைக்காமல் உன் பேத்திக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருக்க. உன்னையெல்லாம் கொல்லணும்னா. ஐயோ போச்சு. நல்லா இருக்கிற ஆள் பார்க்குறதுக்கு என் ஒயினுக்கு பொருத்தமான ஆளுன்னா அது இவனாக தான் இருக்க முடியும். என் பொண்ணை நிச்சயம் பண்ணி வைக்காமல் உனக்குள்ள திமிரு நீ உன் பேத்தி நிச்சயம் பண்ணி வச்சுருக்க. ஓஹோ எல்லாம் போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு, எப்படியாவது எதையாவது பண்ணி, அதான் உன் பேத்தி ஓடிப்பிட்டாளே, என் பொண்ணுக்கு இவனை கரெக்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க மோனா பாட்டிமா. திடீர்னு இருக்குது தாத்தாவுக்கு. அடியே ஒயின்னு அழகாக படித்து கிடிச்சு இங்கே வந்து உட்காந்துருந்தா நீ சொன்னதை நான் எப்படியும் பண்ணி விட்ருப்பேன். ஆனால் நீ நல்லா பெத்த அந்த சூனியக்காரியை, அவள் படிக்க போகிறேன்னு போய் படிக்கவும் இல்லாமல் ஒன்றும் பண்ணாமல் மேற்கொண்டு ஒரு குழந்தைய பெற்று வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவன் கல்யாணம் ஆகாதவன், பல கோடிகளுக்கு அதிபதி, வயசு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டுத்தான் நான் மோனாவை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். என் தங்கச்சி ஃபேமிலியும் நாமளும் பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்றா இருக்கணும்னு சொல்லிவிட்டு. ஏன் நேரம் ஓடுமே மாயா ஓடிவிட்டா. ஒயின் ஒழுங்காவா இருக்கா யாருன்னே தெரியலை. ஒரு பிள்ளைய பெற்று கையில் வச்சுக்கிட்டு அவளுக்கு நான் ஜங்குக்கோ வந்து மாப்பிள்ளை பார்க்கணுமா? தூக்கி போட்டு நீ மிதிச்சிருவான், மாமன் கூட பார்க்க மாட்டான். கம்முன்னு இருந்துக்க. ஆசை தான் உனக்கு. என்னை கொள்றதுக்கு ஐடியா பண்ணிட்டியாடி நீ? பிச்சு போடுவேன் பிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மிஸ்டர் கிம் அமைதியாக உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக், அங்கிள் எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சுருந்தோம்ல மாயா, அந்த பார் உட்காந்துக்கிட்டு இருக்கா, ரெட் கலர் சாரீ அவள் தான். பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க எல்லோ கலர் சாரீ அவள் தங்கச்சி அன்ஷு. மாயாவை தானே உனக்கு நிச்சயம் பண்ணி வச்சேன். அவங்க ஐயோ எப்படி சொல்கிறது, சின்ன பாட்டி பையனை கூட்டிகிட்டு ஓடிப்பிட்டா அப்படின்னு ஒரே வேர்டில் சொல்லி முடிச்சிட்டாங்க மிஸ்டர் கிம். ஜங்குக் அப்போ கேஷுவலாக மாயாவையும் ஹன்ஷுவையும் அப்புறம் ஜோனையும் காயுமே பார்த்துட்டு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து நின்று, பஞ்சாயத்து தலைவரே, காதலுங்கிறது ரொம்ப புனிதமானது. உண்மையான காதலாக இருந்தால் அதை சேர்த்து வைக்கணும், அதுதான் மரியாதை. உண்மையிலேயே மாயாவும் எனக்கு தம்பி தானே வேணும், இவங்களும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜோனும் உண்மையிலே விரும்பினாங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணி வச்சுடுங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அதே போல் ஹன்ஷுக்கும் காய்க்குமே மேரேஜ் பண்ணி வச்சுடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. காதலிச்சவங்க சந்தோஷமாக வாழணும், அவ்வளோதான். பஞ்சாயத்தை கழிச்சிடுங்க. எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்மதம். என்னைக்கு கல்யாணம்னு சொன்னீங்கன்னா முறைப்படி நாங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிங்கிள் பார்ட்டியாக ஜங்குக். அப்போ பிங்கி பாட்டிமாவும் மிஸ்டர் கிம்மும் எழுது நின்று, முடியாது, என்ன ஜங்குக் நீ சொல்கிற, இது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பிங்கி பாட்டிமா. மிஸ்டர் கிம் சொல்கிறாங்க, ஆமாம், அவன் வந்து பிங்கியோட மூத்த புருஷன், அவன் பிங்கி கூட ஒன்று கூட சேர்ந்து இருந்துக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏன் பேத்திங்களா அவன் பேத்தின்னு சொல்லிக்கிறான், அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். அப்போ ஜங்குக், உங்களுக்கு பேத்தின்னா அவருக்கும் பேத்தி தானே, ஸோ பேத்தின்னு சொல்கிறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது.
ரெண்டாவது, வயசான காலத்தில் சண்டை போட்டுக்கிட்டே செத்து போயிடாம கொஞ்சம் ஒன்றா நெருக்கமாக வாழ பாருங்கள். எப்போதுமே எல்லாத்த விட பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னா சந்தோஷமாக எல்லாரு கூடயும் சேர்ந்து வாழ்கிறது. நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை எனக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் நான் உங்கள் 2 பேருக்கு பிரச்சனை. இதுக்கு மேலே எதுவும் பேசக்கூடாது. வீட்டுக்கு கிளம்புறீங்க. அப்புறம் மின்ஹோ அங்கிள், நீங்கள் கல்யாணத்துக்கான ஏற்பாடை வந்து சொல்லிடுங்க வீட்டில். நாங்கள் ஏற்பாடை ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பஞ்சாயத்து தலைவரை பார்த்து பவ் பண்ணிவிட்டு ஜங்குக் தன்னோட அங்கிளையும் ஆன்ட்டியும் பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் மோனா பாட்டிமா கிடுகிடுன்னு ஜங்குக் கிட்ட வந்து நின்று, ஜங்குக் என்னது இது, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஜங்குக்கு யாருன்னு தெரியல. இப்போ பேசிக்கிறத வச்சு தான் பிங்கி ஆண்டி, அப்புறம் மின்ஹோ அங்கிள், ஹன்ஷு, மாயா, ஜோன், காய் அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மிஸ்டர் கிம் அடிக்கடி ஜங்குக்கை பார்க்க போயிட்டு வருவாங்க. அதனால் தன்னோட மாமான்னு மிஸ்டர் கிம்மை மட்டும் தான் நல்லா தெரிஞ்சிருக்கும். மற்றவங்களையெல்லாம் அந்தளவுக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்காது. எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ ஒன் டைம் நேமை மென்ஷன் பண்ணி சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டாங்க ஜங்குக் பயங்கரமான புத்திசாலி ஜங்குக். இல்லாட்டி மாஃபியா கிங்காக இருக்க முடியுமா? ஸோ ஒரே சைட்டில் அத்தனை பேரையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் மாயா பாட்டிமாவை அந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணதில்லை ஜங்குக். ஏன்னா மாயா பாட்டிமா பயங்கர ஹெட்வைட்டான ஒரு லேடி. ஜங்குக் சின்ன வயசில் வந்திருக்கும் போது கூட மாயா பாட்டிமா ஜங்குக்கிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு நெருக்கமாக இருந்திருக்க மாட்டாங்க. ரீசன், பிங்கி பாட்டியை மிஸ்டர் கிம் மேரேஜ் பண்ணதுனால மோனா பாட்டிமா தனி வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதனால் ஜங்குக் வரும்போது தன்னோட மாமா வீட்டில் இருந்துட்டு போயிருப்பாங்க. பார்க்கும்போது தான் பிங்கி பாட்டிமா பேசிட்டு போயிருப்பாங்களா. ஸோ அந்தளவுக்கு நினைவில் இல்லை ஜங்குக்கு. ரெண்டாவது, 10 ஏஜ் இருக்கும்போது தான் ஜங்குக் கடைசியாக இந்த கிராமத்துக்கு வந்தது. ஜங்குக்கும் வைனுக்கும் கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் கிட்ட ஏஜ் கேப் இருக்கும். ஸோ ஜங்குக்கு புரியலை. ஐம் சாரி, யார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் உன்னோட பெரியத்தை மோனா அத்தை, உனக்கு நினைவில்லையா? என்னை பார்த்தும் மொனாண்டின்னு ஆசையாக கூப்பிடுவியே சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா வைன் தன்னோட மம்மி பேர் மோனான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் டேடியோட ஃபுல் நேம் சொன்னதில்லை, மிஸ்டர் கிம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு வைன் இந்த வீட்டு பொண்ணு தான் அப்படின்னு. சாரி ஆண்டி, எனக்கு மறந்துடுச்சு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன டார்லிங், நான் ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கா. அவள் பேர் கிம் வைன். ரொம்ப அழகாக இருப்பாள். எனக்கு நான் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். நீ அவள் கூட இன்ட்ரோ மட்டும் ஆகிட்ட. அவள் ரொம்ப கலகலப்பான பொண்ணு, நல்லா பேசுவா உனக்கிட்ட, சமத்து பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை உரிமையாக பிடிச்சிக்கிட்டு, காரில் வர வேணாம், நடந்தே போகலாம், இந்த கிராமத்தில் இருக்கிற சொத்துக்களில் பாதி சொத்து எண்ணூட்டு அப்படின்னு மோனா பாட்டிமா நல்லா ஜங்குக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு எப்படியாவது ஜங்குக்கை வைனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணுங்கிற ஒரே எண்ணத்தோட ஜங்குக் ஹேண்ட்ஸை பிடிச்சு போய்கிட்டு இருக்காங்க. பிங்கி பாட்டிமாவுக்கும் மிஸ்டர் கிம்முக்கும் லில்லி ஆண்டிக்கும் ஒன்றும் புரியலை. ஐயையோ என்னது இது அண்ணா, மோனா அண்ணி அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் ஒட்டிக்க மாட்டாங்க. காரணமே இல்லாமல் என் பையன்கிட்ட இவ்வளவு ஸ்வீட்டாக பேசி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னது இது, ஏதாவது இதில் உள்குத்துருக்குதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. நான் பெற்ற இந்த குட்டி சாத்தான்கள்லாம் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. 10வது குறைக்கு இந்த மோனா என்ன பண்ண போகிறாலோ தெரியல, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட காரில் ஏறி இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் இப்போ மோனா பாட்டிமாவோட காரில் ஏறி கிளம்பிட்டாங்க. மினியும் ஒய்யாரியும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க காரில். ஸோ இங்கே என்ன விஷயம் நடந்ததுன்னு அவங்க 2 பேருக்கும் தெரியாது. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ வைனோட வீட்டு முன்னாடி தன்னோட காரை பார்க் பண்ணிட்டாங்க. ஏன்னா மோனா பாட்டிமா தன்னோட வீட்டுக்கு தான் ஜங்குக்கை கூட்டிகிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரீசன் ஒன்று தான், ஏதாவது ஒரு தில்முள்ளு வேலை பார்த்து ஜங்குக்கை வைனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க பாட்டிமா. ஆனால் வைனுக்கு மேரேஜ் ஆகாமையே ஒரு பேபி இருக்குது. ஸோ அதை பற்றி எப்படியாவது ஜங்குக்கிட்ட நைஸாக சொல்லி எப்படியாவது ஜங்குக்கை மனசை மாற்றி வைனை மேரேஜ் பண்ணி வச்சு வைனை இந்த ஊர் முன்னாடி ஒரு சூப்பரான பையனை மேரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் பாருன்னு காட்டணும். அதுக்காக தான் பாட்டிமா இப்போ ஜங்குக்கை பிடிச்சிக்கிட்டாங்க. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஆனால் ஜங்குக் ஏற்கனவே வைன் கூட
ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி ஜங்குக்கும் வைனுக்கும் ஒரு பேபி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது எதுவும் தெரியாத பாட்டிமா இப்போ ஜங்குக்கை பார்த்து, செல்லம், என் கூட தான் நீ இருக்கணும், என் வீட்டில் தான் நீ இருக்கணும். உன்னோட சின்ன தற்காலிங்க பிங்கி, அவளுக்கு ஒழுங்காக சமைக்கவே தெரியாது. நான்வெஜ் வெஜ்னு எல்லாத்துலேயும் நான் எக்ஸ்பர்ட்டு. நீ எவ்வளோ வருஷம் கழித்து வந்திருக்கா, என் வீட்டில் தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தெரிஞ்சு போயிடுச்சு வைனோட மம்மி தான் மோனா பாட்டிமா அப்படின்னு. ஏன்னா அங்கிளோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப்க்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட நேம் வைன் அப்படிங்கிறத ஜங்குக்கோட மம்மி சொல்லி தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ பாட்டிமாவே இங்கே இருக்கணும்னு சொன்னதும் ஜங்குக்கு எந்த ரெஃப்யூஸும் பண்ணாமல், ஓகே ஆண்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்போ அமைதியாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மினி ஒய்யாரியை தன்னோட லேப்பில் உட்கார வச்சுட்டு அழகாக காரில் பிங்கி பாட்டிமாவோட வீட்டில் போய் இறங்கிட்டாங்க. ஒய்யாரி இப்போ வரையும் நல்லா தூங்கிட்டுருக்காங்க. டைம் இப்போ மார்னிங் 7:30. ஒய்யாரி நைட் முழுக்க தூங்காமல் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தனால நல்லாவே ஒரு டீப் ஸ்லீப்பில் இருக்காங்க. ஸோ அப்படியே ஒய்யாரியை மினி தூக்கிட்டு தன்னோட லில்லி ஆண்டி கூட இறங்கி நிற்கிறாங்க பிங்கி பாட்டிமா வீட்டில். மிஸ்டர் கிம் இப்போ தான் மினியை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, மினி குட்டி நீனும் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் மினியோட ஹேண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐயோ என் பேத்தி, ஐயோ என் தங்கமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மிஸ்டர் கிம் அப்படியே ஒய்யாரியை தூக்கிக்கிட்டாங்க. ஒய்யாரி தூக்கத்தில் தள்ளி போங்க தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தாத்தாவோட ஷோல்டரில் படுத்துக்கிட்டாங்க. தாத்தாவுக்கு அப்படியே வார்மாக இருக்குது. அப்பா பிறந்ததுலேருந்து இப்போ தான் இவளை டச் பண்ணுறேன் என் பேத்தி அப்படின்னு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒய்யாரியை. எதுவுமே புரியாமல் மினி மிஸ்டர் கிம்மை பார்த்து, அங்கிள் ஒய்யாரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுமாவா, என் பேத்தி, என் பொண்ணு ஒயினோட மகது அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது மினிக்கு. ஏன்னா ஒயின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஒயின் ஒயின் உங்கள் பொண்ணா? ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ மிஸ்டர் கிம் மினியை பார்த்து, ஐயோ ஒயின் மினி மினின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேசுவாளே அது நீ தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான். ஐயோ என்ன ஒன்றுமே புரியலையே, ஒயின் வந்து குழந்தைன்னு வேறு யாரோ விட்டு குழந்த, எனக்கு தெரிஞ்ச குழந்தை இது, கண்டுபிடிச்சி கொடுன்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. நான் ஜங்குக்கு அண்ணாக்கிட்ட சொல்லி தானே குழந்தைய கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஐயோ அப்போ உனக்கு ஒன்றும் தெரியாதா? ரைட்டு, என் பேத்தி கிடச்சிட்டா. வாங்க உள்ளே போகலாம். அந்த ஒயினும் என் பொண்டாட்டியும் பார்த்தா பிடிங்கிட்டு போயிடுவாங்க என் பேத்தியை. கொஞ்சம் நேரம் நான் மடியில் வச்சுக்கிறேன் என் தங்கத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒயினோட டேடி அப்படியே ஒய்யாரி ஆசையாக தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஒன்றுமே புரியாமல் மினி அமைதியாக போயிட்டுருக்காங்க. பேக்கில் வந்துக்கிட்டு இருந்த பிங்கி பாட்டிமாவுக்கும் லில்லி ஆண்டிக்கும் லைட்டாக புரியுது. ஐயையோ குழந்த அப்போ இந்த ஒயினுக்கும் என் பையனுக்கும் பிறந்ததா? ஐயோ அந்த ஒயின் எங்கே கண்டு என் பையனை பிடிச்சா? ஐயோ ஐயோ என் அண்ணன் பொண்ணு யார் கூட ஏமாந்து ஒரு குழந்தைய பெற்று வச்சுருக்காலாம் நான் நினச்சிக்கிட்டு கிடந்தேன். ஐயோ எனக்கு மயக்கம் வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே லில்லி ஆண்டி முன்னாடி போயிட்டுருக்காங்க. பிங்கி பாட்டிமாவுக்கு சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ அந்த ஒயினு பெற்ற குழந்தை இருந்தால் வந்துடுச்சு, நான் பெற்ற பேத்திங்க ரெண்டும் ஓடி போயிடுச்சு. இனி இந்த மோனாவோட ஆட்டத்தை என்னால் அடக்க முடியாதே. என்னென்ன பண்ண போகிறாளோ. ஜங்குக்கு வேற கூட்டிகிட்டு போயிருக்கா அவள் வீட்டுக்கு. ஐயோ பார்க்குறதுக்கு ஜங்குக்கு பயங்கர ஹேண்ட்ஸம்மா. ஐயோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கான். என் அக்காக்காரி எதிர்பார்க்குற மாதிரியான மாப்பிள்ளையோட அத்தனை அம்சமும் அந்த பையனுக்கு இருக்குது. போச்சு, புள்ளக்குட்டி பெற்றாலும் பரவாயில்லன்னு இந்த ஒயினோட அழகில் எதுவும் மயங்கி ஏங்கி அந்த ஜங்கு கட்டிடுவானா அவளை? ஐயோ புரியல அப்படின்னு தனக்குத்தானே பிங்கி பாட்டிமா நினச்சிக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மோனா பாட்டிமா ஜங்குக்கை அழகாக தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு, செல்லம் இங்கே நீ ரெஸ்டடு, நான் உனக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் ஜங்குக், இருங்க எனக்கு காஃபி எதுவும் வேண்டாம், நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் பிங்கி ஆண்டி வீட்டுக்கு கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு பிங்கி ஆண்டி வீட்டுக்கு? மோனா ஆண்டி நான் இருக்கையில் என்னத்துக்கு?
உன் மாமாவோட மொத்த பொண்டாட்டி நான் தான், என் வீட்டில் தான் நீ இருக்கணும். அப்ஸ்டேர்ஸில் என் பொண்ணு ரூமுக்கு பக்கத்து ரூம் உனக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அங்கேயே இருந்துக்க செல்லும். இதோ மின்னல் வேகத்தில் போயிட்டு இப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு பாட்டிமா அப்ஸ்டேர்ஸ் கூடி போயிட்டாங்க. ஜங்குக் அப்போ அப்படியே கோஷியாக சாஞ்சு தன்னோட சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு, அடியே ஒயின்னு, உன் மம்மிக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு போலையே. அதுவும் நல்லதுக்கு தான். என் சொந்தக்காரி தானா நீ? எவ்வளவு அழகாக என்னையை செடியூஸ் பண்ணி ஏமாற்றி ஒரு குழந்தையும் எனக்கு பெற்றுக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, இருக்குடி உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜங்குக்கு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஒயினோட ரூம்குள்ளே பாட்டிமா போயிட்டு, அடியே ஒயான், பஞ்சாயத்தில் என் கூட உட்காந்துக்கு இருந்துட்டு எங்கடி உடியாந்த இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. மம்மி, எனக்கு பஞ்சாயத்தில் போர் அடிச்சுது. யாராவது 6:30 மணிக்கு பஞ்சாயத்து கூட்டுவாங்களா? நான் பாத் பண்ணலையா, அதான் பாத் பண்ணுறதுக்காக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா ஒயினை ஹெட் டோஸ் பார்த்துட்டு, பாத் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நைட் சூட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கியே, நீனும் நானும் ஜாலியாக போய் பஞ்சாயத்து பார்க்கணுன்னு எழுந்திருக்காமையும் ஓடணும். ஆனால் இங்கே என்னடானா நீ இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க. உன் அத்தை பையன் வந்திருக்கான், டக்கு புக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீழே வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட பெட்ரூமில் இருக்க கபோர்டை ஓப்பன் பண்ணி, இந்த அப்படி இந்த க்ராப் டாப்பை போட்டு இதோ இந்த சாரீ எடுத்து வியர் பண்ணிக்கோ, ஜுவல்ஸ் எல்லாம் ஓகே, இது போதும், நல்லா டிக்காக மேக்கப் பண்ணி வரணும், உனக்கு 15 மினிட்ஸ் தான் டைம், குயிக்காக வர்ற, எப்படியாவது நான் அதெல்லாம் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ கீழே வரணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வெளியில் போயிட்டாங்க பாட்டிமா. ஐயோ, யார் அது? என் அத்தை பையன், நோட்டீஸ் பண்ணலையே யாருன்னு. யாராக வேணாலும் இருக்கட்டும், போய் பார்த்து தொலைஞ்சிடுறேன். ஐயோ, ஜங்குக் எதுக்கு இங்கே வந்தாருன்னு தெரியலையே. ஒருவேளை ஒய்யாரியை பற்றி எதுவும் தெரிஞ்சு போச்சா ஜங்குக்கு? ஐயோ, நான் காலேஜை விட்டு கிளம்பும் போதே எந்த தடயமும் இல்லாமல் அட்ரஸ் ப்ரூஃபை கூட அழிச்சு விட்டுட்டு வந்துட்டேனே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, பியூனுக்குன்னு என்னோட அட்ரஸ் எடுத்து கொடுத்துட்டானா, இல்லை வேறு யாராவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க காலேஜிலேருந்து அட்ரஸ் எடுத்து கொடுத்துட்டாங்களா? ஒன்றும் புரியலையே. பணத்தை அடித்தா தான் யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிவிடுவாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. 1 வருஷத்துக்கு வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அமைதியாக பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க பாத் பண்ணுறதுக்காக. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தனக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்துருக்க ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடியாக இப்போ உட்காந்துட்ருக்காங்க, காஃபி சிப் பண்ணிக்கிட்டே ஒயின் எப்போ வெளியில் வருவாங்க அப்படின்னு. அந்த டைமில் பாட்டிமா தனக்கு ஒரு காஃபி எடுத்துக்கிட்டு, சொல்லும், மார்னிங் உனக்கு இட்லி, தோசை, பூரி, பொங்கல், இடியாப்பம்னு என்ன வேணும், நான் சூப்பராக உனக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஸ்பெஷலாக செய்ய வேண்டாம், உங்களுக்கு என்ன சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கீங்களோ அதே கொடுங்க, நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் இனிமேல் என் வீட்டில் ஃபுட்டுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஜங்குக் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே சைடில் சுற்றி பார்க்குறாங்க. ஒய்யாரியோட ஃபோட்டோஸ் ஏகப்பட்டது அப்படியே வாலில் ஹேங் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கா என்னோடய பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் சொன்னது பாட்டிமாவோட இயர்ஸில் அந்தளவுக்கு கேட்கல. என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரியோட ஃபோட்டோவை பாயிண்ட் பண்ணுறாங்க ஜங்குக். பாட்டிமா அப்போ பிக்னு முழிச்சுக்கிட்டு, என்னோட பொண்ணு ரொம்ப அழகாக இருப்பா பார்க்க, வெளியூரில் போய் நான் படிக்க வச்சுருந்தேன், அந்த டைமில் யாரோ ஒரு பொறுக்கி பையன் என்னோட பொண்ணை வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ ஏதோ ஒரு பொண்ணு என் பேத்திக்கு ஐயோ உளறேன், என் பொண்ணுக்கு எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கா ஜூஸில். அது தெரியாமல் ஒரே ஒரு தடவை என்னோட பொண்ணுக்கு 1 நைட் ஸ்டாண்ட் நடந்து போச்சு. என் பொண்ணு பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக இருப்பாளா, அதான் எவனோ ஏதோ பண்ணிவிட்டான், அதில் தான் பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த குழந்தை தான் என் பேத்தி ஒய்யாரி. பார்த்திங்களா, இந்த செவத்தில் மாட்டிருக்கிறது முழுக்க என் பேத்தி ஒய்யாரி தான், மேடம் ஒய்யாரி அப்படி சொன்னால் தான் அவளுக்கு பிடிக்கும். அதான் கல்யாணம் பண்ணலை, கல்யாணம் பண்ணாமல் ஒரே ஒரு குழந்தை தெரியாமல் பிறந்துருச்சு.
ரொம்ப அழகாக இருப்பான் என்னோட பொண்ணு. இதோ இப்போ வந்துடுவான் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ என்னது கிளப்பில் யாரோ எதையோ மிக்ஸ் பண்ணி கொடுத்து கூட ஒன்று ஸ்டாண்ட் பண்ணதா சொன்னாலும் அவங்கக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் பாட்டிமா ஜங்குக் சொன்னதை கேட்டுட்டு என்னது என்ன சொன்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே வைன் வந்துட்டுருக்காங்க. நல்லாவே கொலுசு சத்தம் கேட்குது. 2 பேரும் அப்படியே திரும்பி ஸ்டேர்ஸை தான் பார்க்குறாங்க. வைன் ஒரு பிங்க் கலரில் சாரீ வியர் பண்ணி ஒரு பிளாக் கலரில் க்ராப் டாப் போட்டு ஒரு சாமிங்கான மேக்கப்பில் ரொம்ப ஹேயாக கீழே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஏன்னா வைனை பொறுத்தளவு ஜங்குக்கு அந்த ஊருக்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் தன்னோட வீட்டுக்கு வந்திருக்க அத்தை பையன் தெரியாது வைனுக்கு. ஏன்னா வைன் தான் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டாங்களா, ஸோ தெரியல. ரொம்ப கோஷியா மம்மி நான் ரெடி ஆகிட்டேன், எங்க என் அத்தை பையன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தன்னோட சாரியை சரி பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. உயிரே போகணும் இருக்குது வைனுக்கு. மம்மி மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வைன் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆக்டிங் பண்ணி பொத்தனு கீழே விழுந்துட்டாங்க. கீழே உண்மையிலேயே பயத்தில் தான் விழுந்திருப்பாங்களா, நல்ல அடி ஹெட்டில். அப்பா கத்த முடியாது வலிக்குது, கம்முன்னு கண்ண முடிக்கணும் அப்படின்னு வைன் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு பெயினை அப்படியே கல் பண்ணிக்கிட்டு படுத்து கிடக்குறாங்க. பாட்டிமா ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு, மயக்கம் போட்டுட்டா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே குடுகுடுன்னு ஓடி போய் வைனை தூக்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு நல்லா தெரியுது வைன் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இருந்தாலும் பாட்டிமாவுக்காக ஜங்கு கிடுகிடுன்னு வைன்கிட்ட போய் அப்படியே தூக்கிட்டாங்க வைனை. என்னது இது, மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு அழுகுறாங்க பாட்டி. பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் வைனை படுக்க வச்சு வாட்டர் ஏதாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா வேகமாக கிச்சனுக்குள்ளே ஓடுறாங்க. ஜங்குக்கு அப்போ தன்னோட பேண்ட் பேக்கெட்டில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டே ஆக்டிங் இப்படித்தானே என்கிட்ட ஆக்ட் பண்ணி என்னைய மயக்கி ஒரு வழி பண்ணினேன், இப்போ அகெயின் ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு இருக்குது அப்படின்னு ஜங்குக்கு அமைதியாக வைனை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அப்போ வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வைனோட ஃபேஸில் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு, தங்கமே எழுந்திரி, ஐயோ என் பேத்தி காணாமல் போன தூக்கத்தில் நான் தொண்டையடிச்சு கிடக்கும்போது நீ வேறு மயக்கம் போட்டு விழுந்திருக்கியே, நான் என்ன பண்ணுவேன், எழுந்திரி தங்கமே அப்படின்னு அழுகுறாங்க பாட்டிமா. நல்லா ஃபேஸில் வாட்டரை தெளித்து விட்டதும் வைனுக்கு ஐஸை ரொம்ப நேரம் க்ளோஸ் பண்ணியிருக்க முடியல. ஏற்கனவே ஹெட்டில் நல்லா அடிபட்டு பெயின் வேறு. அப்படியே தன்னோட ஐஸை ஸ்க்வேஸ் பண்ணிக்கிட்டே அம்மா அப்பா என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே எழுந்து உட்காடுறாங்க வைன். எழுந்திரிச்சு உட்காந்து அப்படியே பிக்கு பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு, நான் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். திக்குன்னு இருக்குது பாட்டிமாவுக்கு. என்னது இது வைனே, பயமுறுத்தாதா, என்ன பேசுகிறனே, யார், நான் எங்கே இருக்கேன்னா என்னது இது அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டிமா. ஜாங்கோக் அப்படியே ஒரு நக்கலான ஸ்மைலோட அப்படியே வைனை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய் ஆர்மீஸ்.